சில நேரங்களில் வந்து அதாவது பொறுப்புணர்ச்சி மஹப்பத்தோடு ஒரு பொறுப்புணர்ச்சியும் சேர்ந்த சாதாரண லைஃபாக இருக்கும். நேசமும் இருக்கும், பொறுப்புணர்ச்சியும் இருக்கும். ஆனால் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வராது. இப்போ நான் சொன்னாலும் அளவுக்கு அதிகமான நேசங்கள், சாதாரண நேசம், சாதாரண பொறுப்புணர்ச்சி. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? நேசமே இருக்காது ரெண்டு சைடுக்கும். ஆனால் பொறுப்புணர்ச்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களும் கடமைகள்லாம் டக் டக் எல்லாம் செஞ்சுருவாங்க, அவரும் என்ன கடமைகள் எல்லாம் நல்ல முறையில் செஞ்சுருவாங்க, வருவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த பயான்களில் சில டைமில் காட்டப்படவே வழிகாட்டல்கள் என்ன அப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில். அது முதலாவது ஆளுக்கு சில டைமில் செட் ஆகும், ரெண்டாவது தரத்தில் உள்ளவங்களுக்கு செட் ஆகும், இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்களும் இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஒரு வேற ஒரு நிலைமையில் நினைப்பாங்க. இந்த மாதிரி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு மனிதர் எப்பயும் விவாகரத்துன்றே போயிட்டு இருக்கு. உமர்லாம் ஒரு தடவை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அதிகமாக என்ன செய்றீங்க, விவாகரத்து பண்ணுறீங்க அப்படின்னு. என்னை விரும்புகிறாங்களே, என்னை முடிக்கிறவங்க என்னை விரும்புகிறாங்களேன்றாங்க. வாங்க நான் வேணும் ஒரு ஆதாரம் சொல்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் மனைவியை அழைச்சி, நான் ஒன்று கேட்குறேன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன கேளுங்கன்றாங்க. நீ என்னை விரும்புறியான்னு கேட்குறாங்க. வேறு கேள்வி கேட்கலாமேன்றாங்க மனைவி. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி கேளுங்கன்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றாரு. நான் இப்போ சராகத்தா சொல்கிறேன்னா எனக்கு உங்களோட எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. மனைவியாக இருக்கிறாங்க, விருப்பம் இல்லை. இதுதான் நான் காரணம், விவாகரத்து செய்கிறதுக்கு இதான் ரீசன் அப்படின்றாங்க. உமர்லாங்க சொல்கிறாங்க, ஃபிக்ஹு சஹாபா உமர்லாங்க சொல்கிறாங்க, லைசத் குல்லுல் புயூத்தி துப்னா அலல் மஹப்பா. எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல, எல்லா குடும்பங்களும் நேசத்தில் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. வலாக்கின்னல் மஸ்ஊலியா, பொறுப்பு. இந்த மனைவியை நான் முடித்திருக்கிறேன், இவங்களை நான் பார்த்துக்கணும், இவங்களை நான் பார்த்துக்கணும், ஒழுக்கமாக வைக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம கொடுக்கணும், அவங்கள வந்து பொறுப்புணர்ச்சியோடு நம்ம இருக்கணும், அவங்களோட குழந்தைகளை வளர்க்கணும். இந்த மாதிரி நான் இருந்து கொள்ள வேண்டும். நேசம் அது அல்லாஹ் உண்டாக்குறது, அது அல்லாஹ் உண்டாக்குறது. இந்த நேசத்தை தான் அல்லாஹ் தஆலா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் ரஹ்மத்தையும் உண்டாக்கினான்னு சொல்கிறது இதைத்தான். எதையேண்டா அவளை பார்க்கணும், அவளுடைய கடமையை செய்யணும் என்று நடந்து கொள்வது. இதில் உச்சகட்டம் எல்லாம் ஜியாதா, அதாவது அல்லாஹ் தஆலாவை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் சொல்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷா சொல்கிற டைமில் இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவங்களோட நேசம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட நேசத்தின் அளவில் வேறு எந்த மனைவியும் என்ன செய்யலை, இருக்கல. இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவங்களுடைய நேசம் எனக்கு ரிஸ்க்காக தரப்பட்டிருக்கு, வந்திருக்கு எனக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹும்ம லா அதாவது ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக், எனக்கு முடிஞ்ச பகுப்பு இது, ஃபலா துஆஹித்னி ஃபீமா லா அம்லிக், எனக்கு முடியாதுல என்னை குற்றம் பிடித்து விடாதே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5வது நிலை விரக்தி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வாழ்கிறவங்களை, இதுதான் ஒரு 50-60% நிலை.